இந்த வீடியோவில் நம்ம விசுவலைசேஷன் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள் வருது, அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விசுவலைசேஷனை கொஞ்சம் இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் விசுவலைசேஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விசுவலைசேஷன் அப்படிங்கிறது சும்மா நினச்சி பார்க்குறது இல்லை. விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு விதமான மென்டல் ட்ரைனிங். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்த மாதிரி நம்ம மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணுறது. அப்படி தான் நம்ம மைண்ட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான். இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரிசர்ச் நான் இன்னும் நேரத்தில் சொல்கிறேன். நம்ம பிரெயின் வந்து ஒரு மெக்கானிசம், அது வந்து ஒரு டூல் மாதிரி. அந்த டூலுக்கு வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணுமா அப்படிங்கிறத பற்றி கவலை கிடையாது, நம்ம ஃபெயிலியர் ஆகணுமா அப்படிங்கிறத பற்றி கவலை கிடையாது. அது வந்து நம்மளை சர்வே பண்ண வைக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ண வைக்கும். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பிரெயின்கிட்ட அது வந்து என்ன வேணால் பண்ணுறோம். இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி 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 பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வேறு, உங்கள் பிரெயின் வேறு, உங்கள் பாடி வேறு. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசிக் வந்து இதுதான். நீங்கள் வேறு, உங்கள் பிரெயின் வேறு, உங்கள் பாடி வேறு. பிரெயினோட எக்ஸ்டென்ஷன் தான் பாடி. அதாவது ரெண்டும் ஒன்று தான், ஆனால் நீங்கள் வேறு. என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட பியூர் கான்சியஸ்னஸ் தான் நீங்கள், அவேர்னஸ். நீங்கள் தான் உங்கள் பிரெயின் ஆப்ரேட் பண்ணுறீங்க. நம்ம பிரெயினை வந்து பலவிதமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை வந்து நம்ம பிரெயின் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில். நான் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நம்ம மைண்டில் நினைக்கும் போது நம்ம கை கால்கள்லாம் தானாக செய்யும். அதுதான் எல்லாமே, எல்லா சுச்சுவேஷனும் அதே தான். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்தடுத்து நான் செய்ய அது ஈஸியாக மாறிடும். இதுதான் மேட்ரு. ஆனால் இதில் இன்னொரு மேட்ரு இருக்குது. நம்ம மூளை வந்து ஃபிசிக்கலாக போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் மைண்டுக்குள்ளே கண்ணை மூடி ரிஹர்ஸ் பண்ணுறதையும் ஒன்றா மாதிரி தான் நினச்சிக்கும். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அதால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம விசுவலைசேஷன் பண்ணும்போது அதுவும் டீப்பாக நம்ம அதை வந்து மைண்டுக்குள்ளே நினச்சி பார்க்கும்போது அது வந்து ரெண்டும் ரியலாக நடக்கு அப்படின்னு அது வந்து நினச்சிக்கும். இதுக்கு வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூஃபெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ரூஃபெல்லாம் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நான் சொல்கிறேன். இதோட சயின்ஸ் என்னென்னா, உங்கள் மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. உங்களோட எண்ணங்களும் உங்களோட சரௌண்டிங்ஸும் அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் வந்து ப்ரோக்ராம் மாதிரி. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மூளை வந்து உங்கள் பாடி எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி மண்டையில் எழுதிடும். அந்த ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் நடந்துப்பீங்க. அதுதான் உங்களோட பிலீஃபு. சுற்றி சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லாமே அதுதான். அந்த பிலீஃப் தாண்டி உங்களால் யோசிக்கவும் முடியாது. அந்த பிலீஃப்க்கு கீழேயும் நீங்கள் வந்து யோசிக்க மாட்டீங்க. இதெல்லாம் நான் எதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, விசுவலைசேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளான பேசிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ்லாம் இதை நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. அதை நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைனா நான் ஒரு சிம்பிளாக வந்து ஒன்லைனில் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு ரீகேப் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விசுவலைசேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு பேசிக் என்னென்னா, ரெண்டாவது பேசிக் இது தான். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த மேனிஃபெஸ்டேஷன் எதை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் சொல்கிற நான் சொன்னது தான். நீங்கள் வேறு, உங்கள் மைண்டு வேறு, உங்கள் பாடி வேறு. உங்கள் பிரெயினோட எக்ஸ்டென்ஷன் தான் உங்கள் பாடி. நீங்கள் வந்து பியூர் கான்சியஸ்னஸ். ரெண்டாவது என்னென்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, உங்கள் பிரெயின் வந்து எப்போவுமே பிக்சர்ஸில் ஒர்க் ஆகும், உங்கள் பாடி வந்து எப்போவுமே கெமிக்கலில் வந்து ஒர்க் ஆகும். எப்படி நான் சொல்கிறேன்னா, உங்களோட காரை பற்றி நினைங்கன்னா உங்களோட காரோட பிக்சர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு பிக்சர் மாதிரி உங்கள் கார் ஞாபகம் வரும்ல. ஃபோனை பற்றி நினைங்கன்னா ஃபோன் பேராக வருது. இப்போ நான் பேருன்னு சொன்னேன்னா உங்களுக்கு அப்படியே ஃபோன் மொபைல்னு அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் பேர் வந்து வரும். ஆப்பிள் ஃபோன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் அப்படி மைண்ட் வந்து பிக்சர்ஸில் ஒர்க் ஆகும். பாடி வந்து எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பிரெயின் வந்து பிக்சர்ஸில் ஒர்க் ஆகுன்னு நான் சொன்னேன். அந்த பிக்சரில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதை பாடி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, பாடி வந்து கெமிக்கல் மூலியமாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதாவது பாடியோட லாங்குவேஜ் வந்து கெமிக்கல் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை வந்து நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா, அது எப்படி உங்கள் பாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்னா, நெகட்டிவான கெமிக்கல்ஸை சுரந்து சேட்னஸை உருவாக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதாவது நீங்கள் என்ன இமேஜ் உங்கள் மைண்டுக்குள்ளே ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதை வந்து பாடி அக்செப்ட் பண்ணோம்னா அதுக்கேற்ற கெமிக்கல் ஃபீலிங்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். சேட்னஸாக இருக்கட்டும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த உணர்வுகளையும் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபியராக இருக்கட்டும், எல்லாமே. இப்போ நான் சொன்னது எல்லாமே தான் இம்பார்ட்டன்ட். நான் ஏதாவது இருந்தாலும் விட்டுருப்பேன். என்னோடய பழைய வீடியோ செக் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாத்த பற்றி நான் டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு தெரியலனா என்னோடய பழைய வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே எனர்ஜியால் ஆக்கப்பட்ட பொருட்கள் தான். ஈவன் நீங்களும் சேர்த்து தான். அதில் நீங்களும் எனர்ஜி பீயிங் தான். அதாவது ஒரு டிவைன் பீயிங் தான் நீங்களும். நமக்கும்
டிவைன் பவர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிவைன் பவர்ஸ் என்னென்னா காற்றுல மிதக்கிறதோ அதெல்லாம் இல்லை. நம்மளால் சுயமாக நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்மளால் திங்க் பண்ண முடியும். உங்கள் சரௌண்டிங்ஸில் சுற்றி பாருங்கள், மற்ற இருக்கிற எல்லா உயிரினமும் எதோ யோசிச்சுட்ருக்கோம். நம்மளால் சுயமாக யோசித்து செயல்பட முடியும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அறிவு நாலேஜ் எல்லாம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பிரெயின் வந்து ஒரு டூல் மாதிரி தான். அதுக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து அது செஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிறோம்னா அந்த விஷயங்கள் வந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணாமல் விட்டோம்னா அந்த விஷயத்தை நம்ம வந்து 50% வந்து மறந்துடுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் தான் நம்ம எல்லாருமே ட்ராப் ஆயிடுவோம். நானும் முதல் கொண்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே ட்ராப் ஆகி நின்னது இதில் தான். எப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு சும்மா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு இது இப்படி தான், இது அப்படித்தான், இது இப்படி தான் அப்படின்னு 6 மாதமாக அதை பற்றி நம்ம திரும்ப தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது வந்து என்ன ஆகுனா, அது ஒரு பேரியர் மாதிரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே கண்ணுக்கு தெரியாத ஒரு செவுறு மாதிரி மாறிடும் நம்மளுக்கு முன்னாடி. அது நம்மளை செய்யவே விடாது. ஏன் நான் அப்படி நான் சொல்கிறேன்னா, கண்ணுக்கு தெரியாத செவுறாக மாறுன்னு, ஏன்னா நமக்கு அந்த நாலேஜை பற்றி நமக்கு தெரியும். ஒரு தடவை நம்ம அதை புதுசாக பார்க்கும் போதும் கேட்கும் போதும் நம்மளுக்கு ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும். இதை நீங்கள் வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நீங்கள் இன்னொரு நாள் வந்து கற்றுக்கும் போது அது வந்து வேறு மாதிரி வந்து தெரியும். யாராவது வந்து எடிட்டருங்க இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. வீடியோ எடிட்டரு, ஃபோட்டோ எடிட்டரு, இந்த மாதிரி எடிட்டர் யாராக இருந்தாலும் சரி, இல்லைனா நார்மலான பீப்புள் கூட இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி பார்க்குறதுக்கு அது வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்த நாள் அதை வந்து பார்த்தா என்னடா கருமம் அது, இதை நான் எதுக்குடா இதை நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நமக்கு அன்னைக்கு இருந்த ஃபீலிங் வந்து இன்றைக்கி இருக்காது. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் நம்ம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம லேர்ன் பண்ண நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் அதிகமாக க்ரியேட் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வர நம்மளால் அது இன்னும் யோசிக்காமையே அதை நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து விசுவலைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டு வந்து ஒரு கார்டன் மாதிரி, அதாவது ஒரு தோட்டம் மாதிரி, ஒரு பூச்சட்டி மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். எப்படி வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மைண்டுங்கிற அந்த தோட்டத்துக்குள்ளே உங்களோட கனவு தான் விதையை போட்டுட்டு வளருன்னா அது வந்து வளராது. லைட்டாக குழி தோண்டி அதை வந்து புதைச்சி மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணி ஊற்றி வளர்த்தணும். அதை அப்போ தான் வளரும். அப்பவும் லைட்டாக வளரும். அந்த நம்மளோட ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி மரமாகி பழமாக வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நாளாக இருக்கும். அந்த மாதிரி தான் அது. ஆல்ரெடி அந்த தோட்டத்தில் வெறுந்தோட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மரம் செடி கொடிகள் வேண்டாம் இல்லாத ப்ரோக்ராம்ஸ், நான் வந்து மரம் செடி கொடிகள் தேவையில்லாத செடிகள்னால் எதை நான் சொல்கிறேன்னா நெகட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் தான் நான் இப்போ நான் சொல்கிறேன். அன்வான்ட் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே தேவையில்லாத மரம் செடி கொடி காடு மாதிரி வளர்ந்துருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அதை வெட்டணும். அதை வெட்டினா தான் நம்மளால் வந்து புது மரம் செடி கொடியை வந்து நம்மளால் நட முடியும். அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்லேயும் பழைய ப்ரோக்ராம்ஸை வந்து அழிக்கணும். உடனே அழிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மாற்றலாம். எப்படி மாற்றலான்னா, நம்ம போய் அதை வெட்டணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல அந்த மரத்தை நெட்டுட்டு இந்த மரத்தை நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்க இந்த மரம் பெருசாகிடும். அங்கே கீழே இருக்கிற மரம் செடி கொடிகள்லாம் சின்னதாகிடும். இதுதான் மெத்தடு. அந்த செடி கொடிகளோட பவர் வந்து குறைஞ்சிரும், இந்த மரத்தோட பவர் வந்து அதிகமாகிடும். அப்படி நம்ம அந்த மரம் செடி கொடிகள் தண்ணி ஊற்றி வளர்த்தாமல் விட்டுட்டோம்னா தினமும் அந்த நம்ம புதுசாக நெட்டத்தோட உயரம் வந்து குறைஞ்சி இந்த மரம் செடி கொடிகளோட பலம் வந்து அதிகரிச்சிடும். இதுதான் மேட்ரு. இப்போ நான் இதை சொன்ன உடனே நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி விசுவலைசேஷனில் பாதி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு புதுசாக ஆல்ரெடி உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்து மேலே பாசிட்டிவாக நீங்கள் விசுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். மரம் டெய்லியும் நீங்கள் தண்ணி ஊற்றி விசுவலைசேஷன் பண்ணணும். நீங்கள் கொஞ்ச நாள் விட்டுட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த ஓல்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் வந்து நம்மளோட நியூ ப்ரோக்ராம் வந்து அதுக்கு எந்த பவருமே இருக்காது. ஓகே, இப்போ வந்து எல்லாம் ஓகே, எங்களுக்கு எல்லாமே தெரியுது, நான் சொன்னது எல்லாமே எங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, எல்லாத்தையுமே நான் வந்து பக்காவாக பண்ண முடியும், எனக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, நான் இதுக்கு மேலே பக்காவாக பண்ணுறேன். எப்படி பண்ணுறது? விசுவலைசேஷன் பண்ணுறது எப்படின்னா டெக்னிக்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நிறைய டெக்னிக் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு டெக்னிக் தான் வந்து யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே எல்லா டெக்னிக்கும் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் எது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மென்டல் இமேஜ் டெக்னிக். அதாவது உங்களோட ட்ரீம் லைஃப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, மைண்ட் வந்து எப்பவுமே பிக்சர்ஸில் ஒர்க் ஆகும். உங்களோட ட்ரீம் லைஃப்பை வந்து ஒரு டீட்டெயில்டு பிக்சராக நீங்கள் வந்து உருவாக்கணும். அதாவது ஃபைனல் இமேஜ், எண்ட் ரிசல்ட்டை வந்து ஒரு டீட்டெயில் இமேஜாக வந்து உருவாக்கணும். உங்களோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஒரு இடத்துல நின்று நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை சுற்றி நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்ச வெட்டி உங்களை சுற்றி யார் இருக்கணும், என்னென்ன பொருள் இருக்கணும், எல்லாத்தையும் ஒரு இமேஜை வந்து மைண்டில் வந்து உருவாக்கணும். அந்த இமேஜை வந்து அப்படியே
நீங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறீங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த இமேஜை வந்து பார்க்குற மாதிரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இமேஜ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து வர மாதிரி. ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்னா எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கால் ஆஃப் டியூட்டி கேம் விளையாண்டுருக்கீங்களா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ் நம்ம அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்கணும். அந்த இமேஜ் நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கணும். கண்ணை மூடிட்டு தான் பண்ணணும். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு பண்ணணும். நீங்கள் மைண்டை வந்து அமைதிப்படுத்தாமல் பண்ணுறது எதுக்கு சமம்னா, ஒரு காங்க்ரீட்டில் வந்து விதை போட்டு வளர்க்குறதுக்கு சமம். நீங்கள் அந்த போட்டாலும் ஒன்றுத்துக்கும் ஆகாது. மைண்டை வந்து அமைதிப்படுத்தாமல் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறது கான்க்ரீட்டில் விதையை போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறதுக்கு சமம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. காங்க்ரீட்டில் அது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. அமைதிப்படுத்துறதுனா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 4-5 ப்ரீத் பண்ணிவிட்டு, இப்போ என் மனசு அமைதியாக இருக்குது, இப்போ என் மனசு அமைதியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப சொல்கிறது தான். இல்லைனா நீங்கள் நத்திங்னெஸ்ஸை வந்து கவனிக்கலாம். அதாவது எப்படின்னா, உங்களை சுற்றி சரௌண்டிங்ஸில் ஏர் இருக்குல்ல, காற்று இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மளால் வந்து ஹேரை வந்து இப்படி ஃபீல் பண்ண முடியும். நத்திங்னெஸ்ஸை வந்து நீங்கள் கவனிக்கலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நீங்களே திரும்ப திரும்ப என் மனசு அமைதியாக இருக்குது, என் மனசு அமைதியாக இருக்குதுன்னு கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அமைதியாகிடும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வந்து அது அப்படியே கேட்குவோங்க பிரெயின். திரும்ப திரும்ப நீங்கள் அதே சொன்னீங்கன்னா அமைதியாகிடும். அமைதியானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த பிக்சரை வந்து விசுவலைசேஷன் பண்ணலாம். ஃபைனல் இமேஜ் வந்து உங்களுக்கு என்னென்ன எமோஷன் தருமோ அது எல்லா எமோஷனும் அந்த இமேஜுக்கு கீழே வந்து அப்படியே நோட் பண்ணுற மாதிரி, சந்தோஷம், இந்த உலகத்தோட உச்சியில் இருக்கிற மாதிரி ஒரு எமோஷன் வரும்ல, நம்மளோட ட்ரீம் லைஃப்பை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம்னா அந்தந்த எமோஷன்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணி அப்படியே ஆர்டர் வைஸாக ஒரு எமோஷனையும் வர மாதிரி பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து. அடுத்து வந்து ஸ்கிரிப்டிங் மெத்தடில் வந்து விசுவலைசேஷன் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு இமேஜை வந்து நான் உங்களுக்கு உருவாக்க சொன்னேன். என் கோலை எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஒரு பேப்பரில் எழுதலாம். இல்லை நீங்கள் வரைகிறதா இருந்தாலும் வரையலாம், எடிட்டராக இருந்தால் நீங்கள் ஃபோட்டோஷாப் கூட பண்ணலாம். நீங்கள் அந்த எமோஷன் எல்லாத்தையும் எழுதணும். எழுத நீங்கள் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஒரு தடவையும் புதுசாக எழுதுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு தடவை எழுதிட்டு அது எழுதுறது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணாலும் ஓகே, எப்படி பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதைத்தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதுக்குன்னு ஒரு நாளைக்கு விட்டுட்டு பண்ணுறது அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு விட்டுட்டு பண்ணுறது, ஒரு நிமிஷம் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக விட்டுறது. நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணும்போது டைம் வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்பவே பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணும்போது டைம் வச்சுட்டிங்கன்னா டைம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போயிடும். அது ஒரு மேஜிக் மாதிரி. நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சி டைமை பார்த்துட்டோம்னா டைம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடும். அந்த 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் டைம் வச்சுட்டு பண்ணுறது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். கன்வீனியண்ட்டாக இருக்குன்ட்டு வந்து பண்ணா மூடுறது அதுவும் கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து பண்ணா மூடுறதில்ல, இது வரதில்ல, சும்மா விட்டுட்டு போகிறதில்ல, அதை நான் சொல்லலை. கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அந்த டெக்னிக் வந்து பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஆனால் பண்ணணும். மெயின் வந்து ஒரு இமேஜை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். 2 மெத்தடில் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து ஃப்யூச்சர்லேருந்து நிறைய மெத்தட் நான் சொல்கிறேன். வேறு எந்த மெத்தட் உங்களுக்கு இன்டர்நெட்டில் பார்த்தீங்கனாலும் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஒரு இமேஜை வந்து நீங்கள் உருவாக்கணும். 2வது ஃபுல் எமோஷனை வந்து நீங்கள் அதுக்கு கொடுக்கணும், ஃபீல் பண்ணணும். இந்த இடத்துல அப்படி நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னென்னா, விசுவலைசேஷன் பண்ணும்போது வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறது. நிறைய பேர் இதை வந்து என் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. நெகட்டிவான தாட்ஸ்லாம் வருது ப்ரோ, இதெல்லாம் என்ன பண்ணுறது. நம்ம இப்போ வந்து அதை என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பணத்தை பற்றி விசுவலைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பணத்துக்காக கஷ்டப்பட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, அந்த நெகட்டிவான எண்ணம் வருதில்ல, அது மேலே உங்கள் ஃபோக்கஸ் வந்து போகக்கூடாது. என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எங்கே உங்கள் ஃபோக்கஸ் போகுதோ அங்கே தான் உங்கள் எனர்ஜியும் சேர்த்து போயிடும். எங்கே ஃபோக்கஸ் போகுதோ அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல நான் என் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் அந்த நெகட்டிவான இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதாவது இப்போ நான் விசுவலைசேஷன், இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் மாதிரி நான் எண்ணி வச்சு நான் சொல்கிறேன். நான் வந்து விசுவலைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் பணத்துக்காக விசுவலைசேஷன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் பட்ட கஷ்டங்கள்லாம் என் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து அப்போ என்ன பண்ணுவேன்னா, அது வந்துட்டு அது வரும், விசுவலைசேஷனும் பண்ணுவேன். அந்த நெகட்டிவும் இருக்கும், நான் பாசிட்டிவ் விசுவலைசேஷன் பண்ணுறதும் என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்குன்னா அந்த பாசிட்டிவிட்டியில் மட்டும்தான் இருக்கும். இந்த நெகட்டிவிட்டியில் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கவனத்தை வந்து நான் அதில் வைக்கவே மாட்டேன். இது வரைக்கும் நான் இந்த சேனலில் நான் இது வந்து நான் சொன்னதே கிடையாது. நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு வந்து பவர் எங்கேருந்து தெரியுமா வருது, அது நம்ம கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவுக்கு சோறு போட்டு வளர்க்குறதே நாம தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியே இருக்கிற வரைக்கும் தான் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம மைண்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த விஷயம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குன்னா. நெகட்டிவ்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது மேலே உங்கள் ஃபோக்கஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டு தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கணும்.
எப்படின்னா இப்போ வந்து பணம் இல்லையே, ஐயையோ இது வந்துக்கிட்டே இருக்க, இந்த நெகட்டிவ் தாட் வந்துக்கிட்டே இருக்கு, நான் விசுவலைசேஷன் பண்ணும்போது ஏன்டா இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். கஷ்டம் தான், அது வந்து நம்மளோட ஆள் மனசில் வந்து பதிஞ்சிருக்கும் அந்த நெகட்டிவான எமோஷன். ஆனால் நம்ம விசுவலைசேஷன் பண்ணும்போது அட்லீஸ்ட் அப்போனாச்சும் அது ஒரு அந்த நெகட்டிவான ஒரு எமோஷனை ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது. நம்ம மைண்டுக்குள்ளே வரும், அதை பற்றி நம்ம வந்து திங்க் பண்ணக்கூடாது. இந்த டெக்னிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. இது வந்து ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி. ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஏன் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குதுன்னா ஒரே ஒரு காரணம் தான், அதை நம்ம அங்கே இருக்க வச்சுருக்கோம். அது மட்டும்தான். நம்ம வந்து அதை போக சொன்னோம்னா அது வந்து கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும். அதுக்கு வேறு வழியே கிடையாது. இந்த வீடியோவோட ஃபைனல் இது என்னென்னா, நீங்கள் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எதை வந்து சொல்கிறீங்களோ, எதை வந்து உணர்றீங்களோ அதே தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னால் விஜுவலைசேஷன் பண்ண முடியலை, எனக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன மாதிரி விஜுவலைசேஷன் நடக்கணும் அப்படிங்கிறத விஜுவலைசேஷன் பண்ணுங்கள். நான் சொல்கிறது பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், எப்படி விஜுவலைசேஷன் பண்ணணுங்கிறதையும் நான் விஜுவலைசேஷன் பண்ண சொல்கிறேன். பாதி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் இது வந்து தெரியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கிறதுனால தான் கடைசியில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நிறைய பேர்த்தால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியாது. இது என்னென்னா, நம்ம மைண்டு வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான், கார் ஓட்டுற மாதிரி தான். எப்படி கார் ஓட்டணுங்கிறத நம்ம சொல்லணும், அதே மாதிரி தான் எப்படி விஜுவலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம சொல்லணும். அதே தான் நான் சொல்கிறேன். எப்படி விஜுவலைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத விஜுவலைசேஷன் நீங்கள் பண்ணுங்கள். குழப்புற மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயமே இல்லை. இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கு. இப்போ வந்து நம்ம அதை எப்படி பண்ணுறதுனா, எப்படி நடக்குதுன்னே தெரில, நான் வந்து டக்குன்னு என் மனசு வந்து அமைதியாகிடுச்சு, எல்லா எமோஷனையும் என்னால் வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் விஜுவலைசேஷன் பண்ணிக்கிட்டு விஜுவலைசேஷன் பக்காவாக ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் விஜுவலைசேஷன் பண்ணணும். இது வந்து கனவுக்குள்ளேயே கனவு காண்ற மாதிரி தான். ஆனால் இந்த ட்ரிக் வந்து எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷூட் ஆகும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மாதிரி யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து ட்ரிக்ஸுக்குள்ளே ஒரு ட்ரிக்ஸாக தான் இருக்கும். விஷயத்துக்குள்ளே இன்னொரு விஷயமா அது வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதை கொடுக்க தான் நான் இருக்கேன். நெகட்டிவ் நம்மக்கிட்ட இருக்குன்னா ஒரே ஒரு காரணம், அதை நாம் இருக்க வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவே நான் இந்த நெகட்டிவ்க்காக தான் நான் போடலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி ஒன்று இருக்குது. நான் சொல்லி வந்து அடுத்த வீடியோ நான் வந்து போடுறேன். அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன்னா இப்போ வந்து அந்த வீடியோ வந்து இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வந்து இது ஓடிட்டுருக்கும். அந்த வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணலன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு வீடியோ வந்து ஷோ ஆகிட்டுருக்கும். விஜுவலைசேஷனை பற்றி இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.